இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் ரொம்பவே அசால்ட்டாக ஃபோனை ஹேண்டில் பண்ணுறாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் நோக்கியா ஃபோன் சின்னதாக ஒன்று இருக்குல்ல, அதுதான். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் டச் ஃபோன்லாம் வாங்கினாங்க. அதுவே யூஸ் பண்ண தெரியாமல் லவ் பண்ணும்போது மெசேஜ் பண்ணி டெலீட் பண்ண தெரியாமல் வீட்டில் மாட்டி அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். ஆனால் என் பையன் இப்போது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்குறான், அதுக்கு ரிப்ளை பண்ணுறான். வாட்ஸ்அப்பு யூடியூப்பில் போய் வீடியோஸ் பார்க்குறான், எல்லாமே பண்ணுறான். எனக்கு அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்கும். வெட்னஸ்டே ஈவினிங் தான் என்ன சமைக்கலாம்னு யோசித்து ஃபைனலாக தக்காளி சாதமே பண்ணிக்கலாம். சைட் டிஷ்லாம் பண்ண முடியாது, இது யோசிச்சதே பெரிய விஷயம் சொல்லி சிக்கன் 65 வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுடலாம். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி தக்காளி சாதம் செஞ்சாவே சிக்கன் 65 தான் வாங்குவோம். அந்த காம்பினேஷன் சூப்பராகவே இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்கு வந்து 3 தக்காளி, 2 வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, 2 கொத்து கருவேப்பிலை. என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால நான் போடலை, நீங்கள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருப்பேன் எப்பயுமே, அதுதான் யூஸ் பண்ணிக்கிறேன். அரிசியும் 2 டம்ளர், அப்போ தான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சேன். அப்போ தான் சாதம் வந்து பொலன்னு வரும், இல்லைன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். கருவேப்பிலை வந்து அப்போ தான் செடியிலேருந்து பறித்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து வச்சது, அதனால தான் அப்படியே வச்சுருக்கோம். இப்போது குக்கரில் 2 குழிக்கரண்டி எண்ணெய், கடுகு, சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது போட்டு கடுகு வெடித்த உடனே கரம் மசாலா ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 பட்டை போட்டுட்டு அது வெடித்ததும் பச்சை மிளகா கீரி வச்சது போட்டு அது வெடிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சது போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அது வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்பலாம் வதங்க வேண்டாம். அது வதங்கினதும் புதினா ஒரு கைப்பிடி அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், அது சீக்கிரமாகவே வதங்கிட்டோம். அது வதங்கின உடனே தக்காளி 3 அரிஞ்சு வச்சதை போட்டு அதுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா போட்டு வதக்கிடுங்க. நல்லாவே வதங்கிடும். பழுத்த தக்காளியாக பார்த்து போட்டுக்கோங்க. அது வதங்கினோடனே காரத்துக்கு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் வேணாம், வெறும் மிளகாத்தூள், நான் சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். அது போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். வதங்கினோடனே தண்ணி அளந்து வச்சு ஊற்றிக்கோங்க. ஊற்றினோடனே அரிசி கழுவி போட்டு ஒரு கொதி வந்தவுடனே 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. சிக்கன் 65ஓடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்